இந்த வாரம் ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணன்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். அண்ணன்னா யாரு? ஒரே அண்ணன் சீமான். என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, நாட்டு பாதுகாப்புக்காக எல்லையில் நிற்கிற ராணுவ வீரர் இருக்காங்கல்ல, அவங்க இறந்தாங்கன்னா அவங்க குடும்பங்களுக்கு மத்திய அரசோ இல்லை மாநில அரசோ எந்த நிதியுதவியும் கொடுக்கறது இல்லை. ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களோட வீட்டுக்கு அரசாங்கம் நிதியுதவி செய்யுது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வெக்கக்கேடு அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து எப்பயுமே வந்து பெருசாக தான் யோசிப்பாரு. ஓகே, இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு தான் யோசிப்பார் போல. ஏன்னா அது நியூஸ்லாம் பார்க்க மாட்டார் போல. இவரே வந்து ஒன்று யோசிக்கிறாரு, ஓகே இதெல்லாம் நடந்திருக்காது, இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து மாநில அரசு ஒன்றிய அரசு ரெண்டு பேருமே வந்து, அதாவது வீர மரணம் அடைஞ்சிருப்பாங்கல்ல ராணுவ வீரர்கள், அவங்களுக்காக நிதி உதவியும் அளிக்கிறாங்க. அப்புறம் வந்து முன்னாள் ராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து அடுத்து ஏதாவது வேலை பார்க்குறது, பிஸ்னஸ் பார்க்குறதுக்காகவும் ஒரு திட்டத்தை அறிவிச்சு அதுக்காக நிதி உதவியும் அளிச்சுட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா நிறைய முறை வந்து ராணுவ வீரர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள் வந்து உயிரிழந்தாங்கன்னா அவங்களுக்கு நிதி உதவி கொடுத்ததுக்கான நிறைய சான்றுகள் இருக்கு. 20 லட்ச ரூபா 2021 கூட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கூட காக்கும் கரங்கள் திட்டம் மூலியமா 1 கோடி வரை மானியம் வழங்கியிருக்காங்க. அதுக்கான திட்டமும் அறிவிக்கப்பட்டு செயல்பட்டு தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இதே மாதிரி மத்திய அரசு திட்டங்கள்லையும் இருக்குது. உயிர் தியாகம் செய்த வீரர்களோட குடும்பத்துக்கு வந்து 25 45 லட்ச ரூபா வரைக்கும் கருணை தொகை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இராணுவ நல நிதியம், ஒன்றியத்தில் இராணுவ நல நிதியம்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக ஒரு 8 லட்ச ரூபா வரைக்கும் உதவித்தொகை வழங்கப்படுது. ஸோ இப்படி அண்ணன் வந்து எந்த திட்டங்களுமே தெரியாமல் ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி ஏதாவது 2 கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மக்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் ஒன்று போய் சொல்லி அவங்கள என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேட வைக்கணும், இது பண்ண வைக்கணும், அவர் மேலே ஒரு லைட் இருக்கணும் அப்படிங்கிற. அதாவது ஒரு விஷயத்த தப்புனா அண்ணன் நேரடியாக தப்புன்னு சொல்ல மாட்டாரு. என்ன பண்ணுவார்னா வேற ஒன்று கம்பேர் பண்ணி இவர் தப்பு பண்ணுவார். ஆக்சுவலாக அதுவே தப்பாக தான் இருக்கும். ஏற்கனவே பெரியார் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாப்புல. வஉசியா பெரியாரா இன்னொரு பாரதியாரா, பெரியாரா இன்னொரு சுதந்திர போராட்டத்தில் இருந்த இன்னொரு வீரரா அப்படின்னு கம்பேர் பண்ணி பல கதைகள் அடிச்சு விடுவாப்புல. அந்த மாதிரி இதுலேயும் ஒரு கம்பேரிசனை அடிச்சு விட்டுருக்காப்புல. இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அவங்களுக்கு நிதி கொடுத்தது அண்ணன் வந்து பல நாட்களாக ரொம்ப கொச்சையாக பேசிக்கிட்டு வராரு. அந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அடிப்படையில் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க அப்படிங்கிற டிஸ்கஷனை சொல்கிறீங்க. ஆனால் அடிப்படையில் நம்ம பண்ண வேண்டியது டிஸ்கஷன் காசு கொடுக்கலாமா வேணாமாங்கிறது. அடிப்படையில் கள்ளச்சாராயம் குறித்து அவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டது. அது கள்ளக்குறிச்சி பகுதியில் இயங்கிட்டு வந்திருக்கு. அப்போ அப்படி ஒரு கள்ளச்சாராயம் இயங்கிட்டு வர்றது அப்படின்னா அது யாருடைய தப்பு அப்படின்னா அரசாங்கத்தினுடைய தவறு. அப்போ அரசாங்கம் தன்னுடைய தவறை ஏற்றுக்கிட்டு என்னோட தவறால் இது நடந்தது அப்படின்னு சொல்லி தான் வந்து இறந்தவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கறது. இப்போ அரசாங்கம் தன்னுடைய தவறு அப்படின்னு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறது முக்கியமாக இருக்குது. அப்படிங்கிறது தான் இந்த இறந்த குடும்பங்களுக்கு நிதி கொடுக்கறது அப்படிங்கிறது. அந்த விஷயத்தை வந்து இப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து அண்ணன் வந்து தொடர்ச்சியாக கொச்சப்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. சரி, அடுத்தது மறுபடியும் அண்ணன் அடுத்தது வந்து சரி என்ன சொன்னாலும் என்ன பொய்யா தானே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டோன் இருக்குல்ல. இவர் பேசினாலும் என்ன இந்த ஆமக்கறிக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி தான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் மரியாதை படம் இருக்குல்ல, நம்ம பாரதி ராஜாவோட முதல் மரியாதை படம், அதுக்கான எழுத்தாளரே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சீமான் சொல்லிட்டாரு. அப்படின்னா என்னடா இது இவ்வளோ பெரிய, ஆக்சுவலாக யாருக்கு தெரியாத போய் சொன்னால் சரி, இது வந்து எல்லாரும் பார்த்த படம், சிவாஜி நடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது ஒரு பிரபலமான படம், இதுக்கு நான் தான் எழுத்தாளர் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்தது. ஏற்கனவே அண்ணன் சொன்ன பல விஷயங்கள் தொடர்ச்சியாக கேள்வி பண்ணி இதுவும் கேள்விக்கான விஷயமா தான் இருந்தது. ஆனால் வந்து கிடையாது. ஆக்சுவலாக அவர் அந்த இதில் என்ன பேசியிருந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்திருக்காரு போல. அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இந்த பசும்பொன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்துக்கு தான் நான் எழுத்தாளர், எனக்கு வந்து முதல் மரியாதை பற்றி எனக்கு தெரியல, பசும்பொனுக்கு நான் தான் எழுத்தாளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி, இதை போய் நம்ம தேடி அப்பயோ டவுட் வந்தது, ஓகே இதுலேயும் ஏதாவது பொய் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது தான் இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி அதில் எழுத்தாளர் வந்து சீமான் தான். அப்படி பசும்பொன் படத்துக்கு சீமான் தான் எழுத்தாளர். பாரதி ராஜா இயக்கத்தில் வந்த படம் அது. ஸோ அதை தான் வந்து சீமான் சொல்லியிருக்காப்புல. முதல் மரியாதைன்னு அவர் அடுத்து சொல்கிறது வந்து அதை பற்றி எனக்கு தெரியலன்ட்டு சொல்ல வராப்புல. ஸோ பசும்பொண்ணுக்கு சீமான் தான் எழுத்தாளர், அது உண்மைதான். அடுத்தது பாஜக மாநில தலைவராக வந்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன். இவர் வந்து முன்னாள் அதிமுகவை சேர்ந்தவர்.
அதனால வந்து இப்போ ஒரு செய்தி பரவுது என்ன அப்படின்னா, அவர் சொல்ற மாதிரி என் உடலில் ஓடுறது அதிமுகவோட ரத்தம். முதல்வராக எடப்பாடி பழனிசாமி தான் மறுபடியும் வரணும். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எனக்கு பாதுகாப்பான கட்சியாக பாஜக தெரிந்தது, அதனால நான் பிஜேபியில சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினதா ஒரு கார்டு பரவிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இணையதளத்தில் அடிக்கடி இதை யார் பரப்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜகவுக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்கலாம் யாராவது பரப்பிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. பாஜகவுக்குள்ளேயே முன்னாள் தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலை இருக்காரு இல்லைங்களா, அவருடைய வார் ரூம் கைஸ் இருக்காங்கல்ல, அவங்க நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக தொடர்ச்சியா பல செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு செய்தி தான் இதுவும். ஆக்சுவலா வந்து எல்லா கட்சி இப்போ வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சா இது பிஜேபி பி டீம், இது பிஜேபி ஏ டீம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிஜேபிக்குள்ளேயே ஏ டீம் பி டீம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஆக்சுவலா வந்து இது வந்து நயனார் நாகேந்திரன் பேசியிருந்தாரு. பேசியிருக்கிறதுலாம் உண்மை. எப்போன்னா 2021 அப்பதான் வந்து பிஜேபியில வந்து துணைத் தலைவராக இருந்தாரு. அப்போ பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு ஸ்டேஜில் பேசியிருந்தாரு. அதாவது அதிமுகவும் பாஜகவும் 2021 கூட்டணியில இருந்தாங்க, சீட்டு பேரம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்துல அவர் பேசின விஷயத்த அந்த கார்டு எடுத்து தான் இப்போ பேசுன மாதிரி பரப்பிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். வந்து நயினார் நாகேந்திரன் நீங்க போட்டு அவர் அதிமுகவுக்கு வேலை செய்யறாரு, பாஜகவுக்கு வேலை செய்யல பாருங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு மோதல். அடுத்தது வந்து சந்தி சிரிக்கும் சுயமரியாதை வீதி விழா. அதாவது பெரியார் கொள்கைகளை ஃபாலோ பண்ற வந்து இந்த திராவிட விடுதலை கழகம் வந்து பெரியார் கொள்கையை தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா பெரியார் எதிர்த்ததை வந்து இவங்க கடைப்பிடிச்சு அழகு குத்துறாங்க, இந்த மாதிரி வீதி விழாலாம் போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. ஒரு வீடியோ. பெரியார் சிந்தனையாளர்களா இருக்கிறவங்களே மூட நம்பிக்கையில மூழ்கி போய் அழகு குத்திக்கலாம் போறாங்கிற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி ஒரு வீடியோ. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் தான் அது நம்ம என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த மூட நம்பிக்கையை எதிர்க்கிறதுக்காக பெண்கள் மூலியமா நடத்தப்பட்ட ஒரு பேரணி. அந்த பேரணியில் வந்து இதெல்லாம் ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்படி போயிருப்பாங்க. மூட நம்பிக்கை எதிர்ப்பு ஒழிப்பு பேரணி பொதுக்கூட்டம் இது வந்து திமுகவால சென்னையில் நடத்தப்பட்டுச்சு. ஸோ அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் தான் நிறைய இடத்துல வந்து பரவிட்டு இருக்கிறது. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அழகு குத்தி வண்டி இழுக்கிறது, தேர் இழுக்கிறது, தொங்கிட்டு வர்றது, மேலே தீச்சட்டி எடுக்கிறது, நெருப்பு மிதிக்க வைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மூட நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் வந்து பக்தர்கள் கடவுளினுடைய அருள் இருந்தால் தான் செய்ய முடியும்னு இல்லை, நாங்களே அதை செய்வோம், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, இதெல்லாமே ஒரு இதுவான விஷயங்கள், இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்காக மூட நம்பிக்கை ஒழிப்பு பேரணிங்கிற பேரில் அவங்க பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை எடுத்து தான் வந்து பெரியார் சிந்தனையாளர்களே இப்படி இருக்காங்க அப்படின்னு பரப்பிட்டாங்க. அடுத்தது நம்ம எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார் இவங்க 2 பேரும் பார்த்தோம்னா ஓபிஎஸ் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் அப்படி குனிஞ்சி பவ்யமா வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ லாங் ஏகோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் அப்படின்னு ஒரு காலத்துல ஓபிஎஸ்க்கு வந்து இவங்கெல்லாம் குனிஞ்சு வணக்கம் போட்டவங்க இன்னைக்கு வந்து அவரையே கட்சிக்குள்ள சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த போட்டோவும் பார்த்தா ஓகே, இங்க யூபிஎஸ் இப்படி உட்காந்துருப்பாரு, நான் உட்காந்துருக்கிறதுல உட்காந்துருப்பாரு, எடப்பாடி இங்க ஜெயக்குமார் பார்க்கும்போது எடிட் பண்ண மாதிரி தெரியல, ஒரிஜினல் போட்டோ மாதிரி தான் இருக்கு. ஆனா ஒன்னு வந்து இடிச்சது ஒன்னு இடிச்சது ஓபிஎஸ் வந்து அப்படியே நேரா பார்த்துட்டு இருப்பாரு, இப்படி திரும்பி கூட அவங்களை பார்க்க மாட்டாரு, இல்ல எந்த அசைவுமே இருக்காது. என்னடா இது இப்படி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கோவத்துல உட்காந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தேடி பார்க்கும்போது தான் இந்த போட்டோ அப்படியே ஒரு கட்டு சைட்ல இருந்த ஒருத்தங்களை அப்படியே தூக்கிட்டாங்க. யாருன்னு பார்த்தோன்னா நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களோட இதை வந்து அப்படியே கட் பண்ணி பாருங்க. அந்த போட்டோல ஓபிஎஸ்க்கு பக்கத்துல ஜெயலலிதா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப எடப்பாடியும் ஜெயக்குமாரும் வந்து கையெடுத்து குனிஞ்சு கும்பிடுறது அப்படிங்கிறது ஜெயலலிதாவை. ஆமா. ஸோ ஓபிஎஸ் எங்க பக்கத்துல சும்மா உட்காந்துட்டு இருக்காரு, அதுல ஜெயலலிதா வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே ஓபிஎஸ்க்கு கும்பிட்டு போடுற மாதிரி அந்த போட்டோவை மாத்திட்டாங்க. அடுத்தது ஒரு வீடியோ பயங்கர வைரலா பரவுது. என்னன்னா இந்த பஸ், கவர்மெண்ட் பஸ் இருக்குல்ல, எஸ்இடிசி மற்ற டிஎன்எஸ்டிசி பஸ் எல்லாம், இதுல எல்லாம் தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அப்படின்னு இருந்தது. அதுல இருந்து தமிழ்நாடுங்கிற பேரை வந்து அழிச்சிட்டாங்க. வெறும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தான், வெறும் அரசு விரைவு பேருந்துன்னு போட்டுட்டு விரைவுல பார்த்தோம்னா கலைஞர் போக்குவரத்து கழகம்னு மாத்துறதுக்காக தமிழ்நாடை வெட்டி தூக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ. ஸோ தமிழனுடைய வரலாறையே இவங்க அழிக்க பாக்குறாங்க, தமிழ்நாட்டையும் அழிக்க பாக்குறாங்க, தமிழ்நாடுங்கிற பேரே அழிக்கப்படுது அப்படின்னு பரப்புறாங்க. ஸோ ஒரிஜினலா இது என்ன விஷயம் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, சமீப காலமா இயக்கப்படுற எந்த பஸ்லயுமே தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அப்படின்லாம் போடுறது இல்லை.
ஸோ 2012 அந்த டைமில் வந்த பஸ்ஸில் மட்டும்தான் தமிழ்நாடு அரசு விரைவு கழக பேருந்து அப்படின்னு போடுறாங்க. அதுக்கு பிறகு 2014 வர பஸ்லேயே பார்த்தோம்னா வெறும் அரசு விரைவு போக்குவரத்து, அரசு பேருந்து, தமிழ்நாடுங்கிற பேர் இல்லாமல் தான் பயன்படுத்திட்டு வராங்க. இது வந்து இப்போ ஏதோ திமுக வந்த உடனே இப்போ மாற்றினது கிடையாது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துலேருந்தே வந்து பேருந்துகளில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடுங்கிற பேர் இல்லாமல் அரசு விரைவு போக்குவரத்து கழகம்ங்கிறது தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. ஸோ இது இப்போதான் தமிழ்நாடுங்கிறது அழிக்கப்பட்ட மாதிரியும், இந்த விடிய விடிய ராமாயணம் பார்த்துட்டு திடீர்னு காலையில் எந்திரிச்சு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இவங்க வந்து திடீர்னு இப்போதான் விழிப்பு வந்திருக்கு. எங்கடா தமிழ்நாடகம் அழிச்சிட்டாங்களா, அது அழிச்சு போயிட்டு இருந்தது கண்டிப்பா அப்படின்ற மாதிரி இதை ரொம்ப வைரலாக மாற்றிட்டு இருக்காங்க. இது எப்போ இருக்கதான் செய்யுது. அம்மா அப்பா குழந்தை 3 பேரும் போயிட்டு இருக்காங்க. டிராஃபிக் போலீஸ் வந்து பிடிச்சி இழுத்ததுல அந்த குழந்தை கீழே விழுந்து செத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தந்தி டிவியோட ஒரு நியூஸ் கார்டு அதை போட்டு பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் என்ன மாதிரி அநியாயம் நடக்குது, பைக்கில் போன இவங்க போலீஸ்காரங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு இந்த நியூஸ் கார்டை போட்டிருக்காங்க. ஊரில் என்னென்னவோ பண்ணலாம், ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். இங்கே வந்து ஒரு சாதாரண பெற்றோர் குழந்தைகள் போக முடியல, பாதுகாப்பே இல்லாத திமுக மாடல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிசைன் ஸ்டாலின் வேற ஒரு ஹேஷ்டேக் இருக்கு அதில். ஆனால் எனக்கு வந்து ஒன்று விஷயம் மட்டும் புரியல, எவனும் வந்து எது, அதாவது அமெரிக்கா ஜப்பான்ல நடந்தா கூட தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க போல, அந்த நியூஸ் கார்ட்லேயே கர்நாடகான்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி இது ரிசைன் ஸ்டாலின் பாதுகாப்பில்லா திமுக மாடல்லாம் போட்டாங்க. ஆனால் அவங்க ஷேர் பண்ண அந்த கார்டுலேயே கர்நாடகான்னு போட்டிருக்கு. இது பார்த்தும் பார்க்காத மாதிரி பரப்புறது இருக்குல்ல, இதுதான் வந்து ரொம்ப மோசமான செயல். கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும். ஸோ இது வந்து கர்நாடகாவில் நடந்த சம்பவம். ஆமாம், இதை வந்து தமிழ்நாட்டில் எடுத்த மாதிரி போட்டு பரப்பிட்டு இருக்காங்க. அடுத்தது கோயில்பட்டி ரயில்வே ஸ்டேஷன், அது வந்து புதுசாக ஒரு என்ட்ரன்ஸ் கட்டியிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தோம்னா கோயில்பட்டி இருக்கு, தமிழில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷை காணும். ஸோ இது ஒரு ரீல்ஸா பரவி எங்கடா இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்காங்க. ரெனோவேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது தமிழ்லையும் ஹிந்திலையும் பொறிச்சிட்டாங்க பேரை, இன்னும் இங்கிலீஷ்ல மட்டும் பொறிக்கல. அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. பக்கத்துல அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு போட்டோ எடுத்து அதை ஒரு ரீல்ஸா போட்டு இந்த மாதிரி எங்கடா அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து டைரக்டாவே அங்க இருக்கிறவங்களை கான்டாக்ட் பண்ணோம். கான்டாக்ட் பண்ணி இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது ஆமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் போட்டோ எடுத்து அனுப்புனாங்க. இங்கிலீஷ் இருக்குது. கட்டிக்கிட்டு இருக்கும் போதே பாதியிலே ஒரு போட்டோவை எடுத்துட்டு இப்படி அட்டூழியம் பண்றாங்க. அடுத்து நம்ம +1 மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து இந்த இஸ்ரோல வேலை பார்க்கறது, இந்தியாவில் இருக்கிற எல்லா +1 மாணவர்களும் செலக்ட் பண்ணி இஸ்ரோல பயிற்சி பெறதுக்கு ஒரு வாய்ப்பு. விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் அவங்களுக்கு பயிற்சி டிகிரியும் கூடவே கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஃபேஸ்புக் எல்லா சமூக வலைதளங்களையும் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இது வந்து ஆசிரியர்களோட கவனத்துக்கு இப்படி ஒன்று இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. அதனால இதை வந்து அவசியம் எல்லாருக்கும் பகிருங்க அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே ஃபோன் நம்பர்லாம் போட்டு ஒரு போஸ்ட் வந்து பரவிட்டு இருக்கு. அங்கேயே வந்து பொறியியல் பட்ட படிப்பும் கொடுத்துட்றாங்க, முடிச்சா இஸ்ரோலே வேலையும் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் தேர்ந்தெடுத்து இப்படி கொடுக்குறாங்க. இதெல்லாம் மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி. மாணவர்களுக்கு தெரியாத விஷயத்த தெரியப்படுத்துறது நல்லது, ஆனா இல்லாத ஒரு விஷயத்த தெரியப்படுத்துறது தான் ரொம்ப தப்பு. இது என்ன அப்படின்னா, நம்ம 2019 இஸ்ரோ வந்து யுவிகா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க. அந்த திட்டம் என்ன அப்படின்னா, அந்த 8th முடிச்சு 9th வராங்கல்ல, இந்தியாவில் இருக்க மாணவர்கள் இருந்து 8th முடிச்சு 9th வரும்போது அதுல செலக்டிவா எல்லா மாநிலங்கள்ல இருந்தும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது ஸ்ரீஹரிகோட்டா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இஸ்ரோவோட மையங்கள் இருக்குல்ல, அங்கெல்லாம் பயிற்சி கொடுக்கறதுக்காக அது 2 வாரம் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அது யங் சயின்டிஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு 2 வாரத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த செய்தியை எடுத்துக்கிட்டு ஏதோ பட்ட படிப்பு கொடுக்க போகிறாங்க, படித்து முடித்தா அங்கேயே வேலை அப்படின்லாம் செட்டில்டு ஒரு சயின்டிஸ்ட்டு, இவ்வளோ சயின்டிஸ்ட்டை நம்ம உருவாக்க முடியும், மாணவர்களை வீணாக்கிடாதீங்கன்ற மாதிரி பரப்புகிறாங்க. ஸோ அது உண்மை கிடையாது. அது வந்து 9th not 11th. அடுத்தது சமீபத்தில் பார்த்தோம்னா ஜோதி மல்ஹோத்ரா அப்படிங்கிற ஒரு யூடியூபர், அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்து கைது செய்யப்பட்டாங்க. ஸோ இது வட மாநிலங்கள் முழுக்க பயங்கர பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விவகாரம் இது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யூடியூபர் வந்து ராகுல் காந்தி கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ
ஆஹா, ஏற்கனவே வந்து ராகுல் காந்தியை வச்சு நிறைய இப்போ வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ 2 ஃபோட்டோ, இன்னொரு ஃபோட்டோவும் போட்டு இதெல்லாம் பாருங்க, பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த ஆள் வந்து ராகுல் காந்தி கூட இருக்கிறாங்க, இதெல்லாம் தற்செயலாக நடக்குது, ஒவ்வொரு தேச துரோகியுமே எப்படி ராகுல் காந்தியோட ஃபோட்டோ எடுத்திருக்கான் அப்படின்னு பரப்புறாங்க. அப்படி என்னண்டா நம்ம அப்படி பார்த்தா அது வந்து அங்கே இருக்கிற வந்து முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ, இப்போ வந்து அவங்க பிஜேபியில் இருக்காங்க, அவங்க கூட எடுத்த ஒரு ஃபோட்டோவை தான் வந்து தலையை மட்டும் வெட்டிட்டு இந்த தலையை தூக்கிட்டு இந்த தலையை ஸ்வாப் பண்ணியிருக்காங்க. பேச மாற்றி ஜோதி மல்கோத்ராவுடைய முகத்தை அந்த அதித்தி சிங் அப்படிங்கிற முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏவுடைய முகத்தில் வச்சு அவங்க ராகுல் காந்தியோட நிற்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதானே தவிர வந்து கீழே வந்து 2வது இன்னொரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஒருத்தங்களை வந்து தோளில் கை போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது என்னன்னு பார்த்தா கேரளாவில் வந்து பாரத் ஜோடோ யாத்திரை இருக்குல்ல, அப்போ போகும்போது அங்கே இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள், இவங்களெல்லாம் ராகுல் காந்தி சந்திச்சு பேசும்போது எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ. அது ஃபோட்டோவில் இருக்கிறது அவங்களே கிடையாது, மல்கோத்ராவே கிடையாது. அடுத்து அதாவது இந்தியாவில் இருக்கிற ரயிலில் வந்து ராமர் புகைப்படம், அதாவது ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ராமர் புகைப்படம்லாம் போட்டு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வீடியோ ஃபோட்டோ, ட்ரெயின் ஓடுது, நாடு முழுக்க எல்லா ட்ரெயினையும் இப்படி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. என்னடா அப்படின்னு பார்க்கும்போது வழக்கம் போல ரொம்ப நாளாக வராமல் இருந்ததுல ஒரு விஷயம் அது வந்து திரும்பவும் இதுக்கு உயிர் கொடுத்துருக்காங்க. இது மூலியமா இது ஒரு ஏஆல உருவாக்கப்பட்டது. ஆனாலும் வந்து ராமர் படங்கள் போட்டு ட்ரெயின் வந்து போயிருக்கு எப்பயாவது ஒன்று அப்பப்போ எங்கேயாவது போயிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இந்த படத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய படங்களோ சிம்பிள்ஸோ அதில் பயன்படுத்தப்பட்டது இல்லை. ஸோ இது வந்து முழுக்க ஏஐயால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஃபோட்டோ வீடியோ. அடுத்தது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த போர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்படுறதுனால இந்தியாவுடைய டிஆர்டிஓ உருவாக்கி இருக்கக்கூடிய அதிநவீன ரேடார் இயந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை பரப்புகிறாங்க. இந்த ரேடார் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லைக்கு அப்பால் பறந்து வர எந்த ஒரு பொருளையுமே அடையாளம் கண்டுபிடிச்சி பல கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி வீழ்த்திரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ்லாம் இருக்குதா உண்மையிலேன்னு கேட்டால் பல நாடுகளில் இப்படியான சிஸ்டம்ஸ் இருக்குது. ஏவுகணைகளை வந்து இடைமறித்து தாக்கி அழிக்கிற சிஸ்டம்ஸ், ரேடார் சிஸ்டம்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் இந்த ஃபோட்டோவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயம், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது உண்மையானது கிடையாது. இது என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து ஆக்டிவ் எலக்ட்ரானிக் ஸ்கேனிங் அரே அப்படிங்கிற தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடிய ஒரு ரேடார். அந்த ரேடாரோட இமேஜை தான் எடுத்துகிட்டு வந்து டிஆர்டிஓ உருவாக்கியிருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் அந்த ரேடாரை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ டிஆர்டிஓவுக்கும் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய இயந்திரங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அடுத்து ஆப்ரேஷன் சிந்தூர் இப்போ நடந்து முடிஞ்சதில் அது சம்மந்தமாக வந்து நிறையா வந்துட்டே இருந்துச்சு. நம்ம வந்து கடந்த வாரங்கள்லாம் நிறையா பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ ஒன்று ஆப்ரேஷன் சிந்தூர் எதிரொலியா பாகிஸ்தான் விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ. அதாவது பாகிஸ்தானில் பெட்ரோல் போடுறதுக்கே இப்போ காசு இல்லை, இயந்திரங்களுக்கு ஃபியூவல் ஃபில் பண்ணுறதுக்கே காசு இல்லை. அதனால எல்லா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ண, டொமஸ்டிக் இருந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டுருச்சு. அங்கே வந்து பொருளாதாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து பெருசாக போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ மோசமான நிலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்தியாவை அழிக்கணுங்கிறது மட்டுமே உங்கள் குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. சரி, அது உண்மையா அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னா உண்மை இல்லை. ஏற்கனவே 2023 பாகிஸ்தானில் பார்த்தோம்னா ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது. அந்த கிரைசிஸ் சமயத்தில் அங்கே ஃப்ளைட்டு சிலது கேன்சல் செய்யப்பட்டுச்சு. அப்போ அங்கே இருந்த ஊழியர்களோட பயணிகள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பிரச்சனை நடந்துச்சு. அந்த வீடியோவை எடுத்து போட்டு இப்போ இந்தியாவோட நடக்கிற இந்த சிக்கலில் தான் பாகிஸ்தான் வந்து பொருளாதார ரீதியாக பெரிய அடிபட்டிருக்கிறதாகவும், அதனால ஃப்ளைட்லாம் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறதாகவும், ஃபியூல் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பரப்பப்படுது. ஸோ இது உண்மையான தகவல் இல்லை, பழைய வீடியோ. அது அடுத்தது இந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ் படம் வந்தது. அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அர்ஜென்டினாவில் ஒரு தியேட்டருடைய அந்த மேலே இருக்க கூரை அப்படியே கீழே உளுந்து நொறுங்கி எடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இது சன் நியூஸ் கார்டில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்தோம்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிருந்தது. அந்த தியேட்டர் சேர் கீரெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு கீழே. அந்த ஃபோட்டோவை நம்ம எவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டாக தியேட்டரில் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா உண்மையிலேயே அப்படி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ ஆனால் இந்த ஃபோட்டோங்கிறது அந்த நிகழ்வின் போது ஏற்பட்ட ஃபோட்டோ கிடையாது. கேப்டன் அமெரிக்கா படம் வந்தது இல்லை, அப்போ யூஎஸில் ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு தேட்டரில் நடந்திருக்கு. அப்போ உடஞ்சி விழுந்த ஃபோட்டோவை எடுத்து தான் இந்த புது நியூஸுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் இமேஜாக வந்து சன் நியூஸில் வச்சுருக்காங்க.
அவங்க மேலே வந்து அது ரெப்ரசன்டேஷன் இமேஜ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பட் அது தெரியாத மாதிரி வாட்டர் மார்க் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ வந்து தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுது. ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு முக்கியமான எத்திக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம எதுக்கு ஒன்றா ரெப்ரசன்டேஷன் இமேஜ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு தலைவர் அறிக்கை கொடுக்குறாருன்னா அவர் அப்போது அவர் கொடுக்குற அறிக்கையுடைய அந்த ஃபோட்டோ தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. அவருடைய ஃபைலில் இருக்கக்கூடிய வேற ஒரு ஃபோட்டோவை எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சாதாரண தினசரி நிகழ்வுகளுக்கு ஃபைல் ஃபோட்டோஸை யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கோ ஒரு டிசாஸ்டருக்கோ இல்லை ஒரு வார் மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கோ நம்ம வந்து ரெப்ரசன்டேஷனல் இமேஜை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அதுவும் பழைய இன்னொரு நிகழ்வினுடைய ஃபோட்டோவை எடுத்து ரெப்ரசன்டேஷனலாக யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு தவறான அணுகுமுறையாக தான் அதை நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சென்னையில் வெள்ளம் வருதுன்னு வச்சிங்களேன், மழை பெய்யுது அப்படின்னா திடீர்னு இங்கே பாருங்கள் போரூர் சிக்னலில் ஓடுற வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் போன வருஷம் அந்த வெள்ளத்தினுடைய ஃபோட்டோவை எடுத்து இப்போ போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அது ரெப்ரசன்டேஷனல் இமேஜ் அப்படின்னு போட்டால் அது பார்க்குறவங்களுக்கு என்ன புரிந்து கொள்ளப்படும்னா, ஓ போரூரில் இவ்வளோ தண்ணி ஓடுது போல், இவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்குது போல் அப்படின்னு ஒரு பயம் தவறாக புரிந்து கொள்ளப்படும். அதனால் ரெப்ரசன்டேஷனல் இமேஜை வந்து டிசாஸ்டருக்கோ ஆக்சிடெண்ட்டுக்கோ இல்லை வந்து வார் மாதிரியான சூழலுக்கோ பயன்படுத்துறதை வந்து தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுவும் குறிப்பாக முன்னாடி நடந்த வேறு இடத்துல நடந்த நிகழ்வுகளுடைய ஃபோட்டோவை எடுத்து தவிர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு மீடியாவுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்படியே ஒரு ரெப்ரசன்டேஷனல் இமேஜ் தேவைப்படுது, ஒரிஜினல் இமேஜ் கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு கிராஃபிக்ஸில் ஜென்ரேட் பண்ண அது கிராஃபிக்ஸ்ன்னு தெரியக்கூடிய ஏதோ ஒரு இமேஜை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரிஜினலாக தெரிகிற மாதிரி வேற ஒரு புகைப்படத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறை கிடையாது. இது ஏதோ அர்ஜென்டினா அப்படிங்கிறதுனால சிக்கல் இல்லை. பட் நாளைக்கு ஏதோ இந்த மதுரையில் ஒரு ஆக்சிடென்ட்டில் நடந்து இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவை பயன்படுத்தினா அது தவறாக. அடுத்து ஆப்கானிஸ்தானில் வந்து இந்த பஞ்சபாண்டவர்கள் கதை கேட்டிருப்போம் நம்ம சின்ன வயசில். அந்த கதையில் வர இந்த சகுனி கேரக்டர் ஒன்று வரும். அதில் அதோட பிறந்த இடம் வந்து அந்த அவங்க வழிபட்ட கோயில் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புகைப்படம். காந்தார தேசம் என்று அழைக்கப்படும் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு, ஸோ அது வந்து எங்களுடைய அகண்ட பாரதத்தில் இந்தியாவின் ஒரு பகுதி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மலைக்கு கீழே இப்படி ஒரு சிவன் கோயில் இருக்குது பாருங்க. இது வந்து முஸ்லீம் தேசமாக ஆப்கானிஸ்தான் மாறிட்டதுனால இது இன்னைக்கு யாரும் கண்டுகொள்ளப்படாமல் இது அப்படியே கிடக்குது, யாருமே அங்கே போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ பரப்புகிறாங்க. ஓகே, அந்த கோயில் இருக்கிறது உண்மைதான், அந்த ஃபோட்டோவில் இருக்க சுற்றி இருக்கிற எல்லாருமே இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஆப்கானிஸ்தானில் இல்லை. எங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு இடத்துல இருக்கு இந்த கோயில். அந்த கோயிலோட பேரு ஹரிச்சந்திரேஸ்வரர் கோயில். ஸோ இது வந்து நிறைய ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் இது அதிகமாக பரவிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய மலைக்கு கீழே இந்த கோயில் தனியாக இருக்கிற மாதிரியான தெரியறதுனால பழமையான கோயிலாக தெரியுது. ஒரு நல்லா அது வந்து ஆன்லைனில் நிறையா பரவிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோ எடுத்து அதுக்கு ஒரு ஸ்டோரி எழுதி இது ஆப்கானிஸ்தானில் இருக்குது, ஆப்கானிஸ்தானும் நம்ம நாட்டுடைய ஒரு பகுதி தான், அது காந்தகார் கிடையாது காந்தார தேசம் அப்படின்லாம் பல கதைகளை எழுதி இந்த ஃபோட்டோ வந்து பரப்பிட்டு இருக்காங்க. இது மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு கோயில். ஸோ இந்த வாரத்தில் வந்த முக்கியமான பரப்பப்பட்ட ஃபேக் நியூஸ்கள், அதுக்கு நம்ம பண்ண ஃபேக்ட் செக்கு, இது எல்லாத்தையும் தொகுத்து முக்கியமாக இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் எந்த மாதிரியான பொய்யான தகவல்கள் நமக்கு உண்மையினே தெரிகிற மாதிரி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி பொய்யான தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக ஆராய்ச்சி பண்ணி நம்ம அலசுவோம். தொடர்ந்து யூடர்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற QR மூலியமாக உங்களால் முடிஞ்ச நன்கொடையை கொடுத்து யூடர்னுக்கு வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.